நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற விதி இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு சட்டமன்ற விதி அதுல எல்ஓபி மட்டும்தான் உண்டு. அப்போசிஷன் லீடர் மட்டும்தான் மென்ஷன் பண்றாங்க. மற்ற கட்சியெல்லாம் 26 மேல இருந்தா வந்து ஒரு கட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கொறடாலாம் வந்து அந்த கட்சி தலைவர் எழுதி கொடுக்கதான். நாளைக்கே கட்சி தலைவர் வேற யாரும் எழுதி கொடுத்தா அதை அவங்க அக்செப்ட் பண்ணி தான் தெரியும். இது கட்சியினுடைய வரமுறைக்குள்ள வந்துருது. ஆகவே ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், செக்ரட்டரி, விப்புன்னு எழுதி கொடுத்தா அதுதான். தேர் இஸ் நோ லா இன் தி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ். அசம்பிளி லால கிடையாது. இது கன்வென்ஷன். தெரிஞ்சுட்டீங்களா? அசம்பிளி என்ன இருக்குன்னா, அசம்பிளி ரூல்ஸ்ல என்ன இருக்குன்னா எல்ஓபி மட்டும்தான் ப்ரொவிஷன். எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும்தான் அசம்பிளி ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ 234ல எவ்வளவு இருக்கு? குறிப்பிட்ட எண் இருக்கு. அந்த எண்ணுக்குள்ள வந்தா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகனைஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணுக்கு கீழே வந்தாச்சுன்னா குரூப்பா டிசைட் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை நடத்தல என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறீங்க. பகிரங்கமா திருமாவளவன் கம்யூனிஸ்ட் தலைவர் எல்லாம் பேசுறாங்க. அதுக்கு நீங்க மௌனம் அவங்க தான் போய் கேட்கணும். நீங்க எங்கிட்ட கேட்க டெஃபமேஷன் போடலாம். மேல வந்து இல்லாத ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க கம்யூனிஸ்டோ திருமாவளவன் இந்த பேச்சுவார்த்தை இருந்தாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எது வேணாலும் பேசுறேன். இப்ப அந்த கட்சி ஒரு கட்சியில போய் ஆளுங்கட்சியில போய் உட்காந்துருக்காங்க. மினிஸ்டர்ஷிப் வாங்கியாச்சு. யாரையும் டேமேஜ் எப்படி பண்ணாங்க நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்க மான நஷ்ட வழக்கு தொடர தயாரா இருக்கீங்களா சார்? திருமாவளவன் மீது உங்க மேல இப்போ இல்லாதது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. உங்க புகழுக்கு கலங்க பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பார் சார். அடுத்து தொடர்ச்சியா இப்ப சிவி சண்முகம் ஆதரவாளர்கள்லாம் இப்போ ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப விழுப்புரத்தை கோட்டையை நாங்க வந்து உடைச்சிட்டு இனிமே வந்து எடப்பாடி கோட்டையில இருந்து ஆதரவாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த கட்சி எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி. இதில் போய் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அம்மாவால் மீண்டும் இந்த கட்சி அம்மாவால் நிறுத்தப்பட்ட கட்சி. அதுக்கு அப்புறம் எடப்பாடியை தான் இவரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். எடப்பாடி ஆட்சி காலத்தில் இவர் அமைச்சராக இருந்தார்கள். புரிஞ்சுட்டீங்களா? எடப்பாடி காலத்தில் அவர்களெல்லாம் அமைச்சராக இருந்தவர்கள் தான். கருத்து வேறுபாடுகள் வரும். புரிஞ்சுட்டீங்களா? கருத்து வேறுபாடு எல்லா கட்சியிலையும் உண்டு. எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்த்தா முக்தா பண்ண கட்சியில் கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாடுகள் சில நாட்கள் தான் இருக்கும். மனக்கசப்பு இருக்கும். அந்த மனக்கசப்பு எப்போ வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் சேரலாம். ஆகவே இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே போனவங்க திருப்பி வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா காலத்திலேருந்தே சொல்லுங்க. புரட்சி தலைவர் காலத்திலேருந்து பார்த்தாச்சுன்னா எழுத்துட்டு போறாங்க, திருப்பி வராங்க, அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. அம்மா காலத்திலுமே மாண்புமிகு ஸ்பீக்கர் அவர்கள், காளிமுத்தவர்கள் எழுத்துட்டு போன கொடுத்தாங்க. அதனால இது வந்து அந்த ஒரு பங்காளி சண்டை வழிய இது ஒரு பெரிய நிரந்தர சண்டை கிடையாது சார். அது அவங்க விருப்பம் சார். நான் என்ன சொல்றேன், இது பங்காளி சண்டை தான். எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க மனசு மாறலாம், அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், பொதுச் செயலாளருக்கு அவங்களோட நட்பு இருக்கலாம். இதெல்லாம் நாங்க போய் சொல்ல முடியுமா? அது பொதுச் செயலாளர் டிசைட் பண்ணுவாரு. இது வந்து எல்லா கட்சியிலும் எல்லா இயக்கத்திலும் நடக்கக்கூடியதுதான். இப்ப நீங்க வந்து தாவக்கா எடுத்துக்கிடுங்க உதாரணத்துக்கு. இப்ப தாவக்கா கூட இல்ல மினிஸ்டர்ஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் எந்த கட்சியில இருந்தாங்க? அது அவர் அந்த லீடர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. தாவக்காவோட முதலமைச்சர் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நாளைக்கு இதே எடப்பாடி பொதுச் செயலாளர் அவர்கள் இவங்க விருப்பப்பட்டு அவங்க 2 பேரும் பேசி கலந்து எடுத்து அக்செப்ட் பண்ணா நாங்க 3வது நபர் தான். நீ இப்ப கேள்வி கேட்ட நபர் இருக்கனாலாம் நாங்க வந்து ரைட்டு அவரு விருப்பம். ஒரு பொதுச் செயலாளருக்குள்ள கடமை அவர் செய்தார் என்பதை நான் சொல்லுவேன். விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் கூட இருக்கிற வரைக்கும் சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இப்ப வெளியில போறாருன்னு முக்கியமான தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணிருந்தீங்க அதிமுகல. அவர் உண்மையாவே உங்க கூட இருந்து என்ன சுகத்தை அனுபவிச்சாரு, எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாரு, அப்படி ஒருவேளை தவறு செஞ்சா அந்த ஊழல் பட்டியல் ஏதாவது இருந்தா வெளியிட்டு அதிமுக தயாரா இருக்கு? ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க நாங்க ஏன் வெளியிடணும்? நாங்க எங்க கட்சி சார்ந்தவர், எங்கள்கிட்ட அமைச்சராக இருந்தாரு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தவொடனே அவங்க மேலாம் கேஸ் போட்டாச்சு. அப்படி ஏதாவது சந்தேகம் உண்டா அந்தந்த கோர்ட்டில் போய் யார் யார் எந்தெந்த கோர்ட்டில் இருக்காங்களோ அங்கே பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. அதை போய் படிங்க. அதனால கட்சியில் இருந்து போனவர்களை பற்றி பேசக்கூடாது. அது நாகரிகம் கிடையாது. யாரு கட்சியா யங்ஸ்டர்ஸ் கட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க, இளைஞர் வந்துட்டு இருக்காங்க. பொதுச் செயலாளர் நல்ல இப்போ வாரந்தோறும் மீட்டிங் நடக்கு, இன்டராக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் கருத்து கேட்காங்க. நீங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆரம்பிக்க கட்சி இது போன்ற 96 இதேங்காட்டி மோசமா இருந்து நாங்க 15 எம்பி இருந்தோம். 7 பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. அதுக்காண்டி அம்மா வந்து கட்சி விடல. நீங்க திருப்பி நின்று முதலமைச்சர் ஆனாங்க. சபாநாயகர் அவரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.